கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதரிகளே, நான் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கான ஜபம் என்ற தலைப்பிலே ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை வசனத்தின்படியும் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுசாமி, இன்றைய நாளிலே உம்மாலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை வசனத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்ற இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. அந்த வசனத்தை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பவர்களாகவும், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வசனத்தின்படியும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து அப்பா விசுவாசத்தோடு எந்த காரியத்தை நாங்கள் செய்பவராக இருந்தாலும், எங்கு நாங்கள் செல்பவர்களாக இருந்தாலும் உம்முடைய வசன வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க நல் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையை எங்களை அப்பா சூழ்ந்து வழி நடத்துகிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேற்பராய் இருக்கிறபடினாலும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையுமே எங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறதே. இஸ்ரவேலை காக்கிற தேவன், ஒருபோதும் நீர் இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காகவும் நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டுமா எங்களுக்கு உதவிகள் செய்த எங்கள் எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவிகள் செய்ய அப்பா சித்தமுள்ள தேவனாகவும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஏசப்பா. உமாலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை வசனத்தை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர, அதுக்கு நாங்கள் அப்பா தகப்பனே தகுதியுள்ளவர்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அப்பா நல்வழியில் நாங்கள் நடப்பவர்களாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. எங்களிடத்தில் ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்குமே, ஆனால் இன்றைய நாளில் எங்கள் குறைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா. நீர் குறைகளை மன்னிக்கிற தேவனப்பா தகப்பனே. நீர் மன்னிப்பதில் தயவு பெருத்த தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஏசப்பா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற இந்த வசன வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறபடினாலும் நன்றி செலுத்துகிறப்பா தகப்பனே. உமாலே கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமான வார்த்தை வசனத்தை கர்த்தாவே நாங்கள் சுதந்திரித்து கொண்டு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக இந்த நாளில் இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.